வணக்கம். செல்வம். இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? பெரிய வீடு, காரு, பேங்க்ல நிறைய பணம், இதுதானே? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஞானி சொன்னாரு, இதெல்லாம் உண்மையான செல்வமே இல்லன்னு. அந்த பழைய வார்த்தைகளுக்கு இன்னிக்கும் எவ்வளோ சக்தி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க, நம்ம உள்ள இருக்கிற செல்வத்துக்கும் வெளியில தெரியற வறுமைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆழமா அலசுவோம். சரி, அப்போ அந்த முக்கியமான கேள்விக்கே வந்துடுவோம். உண்மையான செல்வம்னா என்ன? கோடி கணக்குல பணம் வச்சிருக்கிறது செல்வமா? இல்ல கையில காசு இல்லனாலும் மனசுல நிம்மதியோடு இருக்கிறது செல்வமா? இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய புதிர் இருக்கு பாருங்க. அந்த புதிரத்தான் நாம இன்னைக்கு விடுவிக்க போறோம். நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? பணம், பேரு, புகழ்னு ஏதோ ஒன்னு தேடி ஓடிட்டே இருக்கோம். ஆனா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம துரத்துறது நிஜமான விஷயமா இல்ல பாலைவனத்துல கண்ணுக்கு தெரியற காணல் நீரான? வாங்க இந்த ஓட்டத்தோட முதல் கட்டத்தை பார்க்கலாம். இப்போ இங்க ரோஹனை பாருங்க. பழன்னு மின்னுகிற அந்த தங்க நாணயங்களை பிடிக்கணும்னு எவ்ளோ வேகமா ஓடுறான் பாத்தீங்களா? ஆனா பாவம், அவன் கிட்ட போக போக அந்த நாணயங்கள் இன்னும் தூரமா போய்கிட்டே இருக்கு. கடைசியில இந்த ஓட்டம் அவனுக்கு என்னத்த கொடுத்துச்சு? வெறும் களைப்பு, தீராத தாகம், மனசுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை, அவ்வளவுதான். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். வெளியில பொருட்களை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டைய ஒரு நாளும் அடைக்கவே முடியாது. சொல்லப்போனா அந்த பொருட்கள் நம்ம உள்ள இருக்கிற வறுமையை இன்னும் அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. அப்போ உண்மையான ஏழ்மைனா என்ன? கையில காசு படம் இல்லாததா? இல்லவே இல்ல. மனசுல இது பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு தீராத தாகத்தோடு இருக்குமே, அதுதான் உண்மையான வறுமை. அது திருப்தி. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய வறுமை. சரி, இப்போ வரைக்கும் இந்த ஓட்டத்தை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த ஓட்டம் நிக்கிற ஒரு இடத்துக்கு வருவோம். இங்க தான் கதையிலேயே ஒரு சூப்பரான டேர்னிங் பாயிண்ட் வருது. ஒரு ஞான ஒளி பிறக்க போகுது. திடீர்னு பாருங்களேன், வானத்திலேந்து ஒரு தங்க ஜோதி கீழே இறங்கி வருது. அந்த ஞான ஒளி பட்ட ஒரே நொடியில வறண்டு போயிருந்த அந்த பாலைவனம் கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பசுமையான சோலைவனமா மாறுது. இது வெறும் வெளியில நடந்த மேஜிக் இல்ல, ரோஹனோட மனசுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? அந்த மாற்றத்தோட பேர் தான் மன நிறைவு, அதாவது சந்தோஷ். இந்த மன நிறைவுங்கிறது நாம வெளியில எங்கேயோ தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் கிடையாது. அது நம்ம ஆன்மாவோட இயல்பான ஒரு குணம். அது ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு. நாம தான் அதை கவனிக்காம விட்டுட்டோம். இங்க 2 விதமான மனநிலைகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்னு, எப்பவும் தாகத்தோட எனக்கு அது இல்ல இது இல்லன்னு புலம்புற பாலைவன மனநிலை. இன்னொன்னு, நிறைவா செழிப்பா அமைதியா இருக்கிற தோட்ட மனநிலை. இந்த பாலைவனத்திலிருந்து அந்த தோட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போற பாலம் எது தெரியுமா? அதுதான் மனநிறைவு. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த அழகான தோட்டத்தை திறக்கிற சாவி எதுன்னு கேட்டா அது இதுதான். மனநிறைவே மிகப்பெரிய செல்வம். நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த ஞானமெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? 1958ஆம் வருஷம் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியான்னு ஒரு மகான் சொன்ன அழியாத வார்த்தைகள்ல இருந்துதான். வாங்க இப்போ அந்த ஞானத்தோட மூலத்துக்கே நேரா போவோம். கேட்டிங்களா? எவ்வளவு பெரிய உண்மையில் அடங்கியிருக்கு. ஒருத்தரோட வறுமை அவங்க பர்ஸ்ல இல்ல, மனசுல தான் இருக்கு. மன நிறைவுங்கிற செல்வம் இல்லனா கோடீஸ்வரனா இருந்தாலும் ஏழைதான். ஆசைகளை குறைச்சு சுயமரியாதையை வளர்த்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளோட உள்கருவூலம் எப்பவும் காலியாகாதான். சுயமன நிறைவு இரும்பு வாழ்க்கையை கூட தங்கமா மாத்துற ஒரு ரசவாத கல்லு மாதிரி. அப்போ சந்தோஷம் எங்க ஆரம்பிக்குது? நம்ம ஆசைகள் எங்க முடியுதோ அங்கதான் உண்மையான சந்தோஷம் ஆரம்பிக்குது. அடையப்பா, இந்த ஒரு வரி போதும் வாழ்க்கையோட பெரிய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, இந்த ஞானத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? பத்தாதில்லையா? இத நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சா என்ன நடக்கும்? அந்த மாற்றத்தோட ரிசல்ட்டை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இப்ப மறுபடியும் ரோகனை பாருங்க. அவன் இப்போ எதையும் துரத்தி ஓடல. அவன் கையில அந்த ஞானஜோதி மட்டும்தான் இருக்கு. அவன் முகத்துல ஒரு அமைதி, ஒரு நிறைவு தெரியுதா? வெளியில ஓடுறத நிறுத்தி உள்ளுக்குள்ள மனநிறைவு அடைஞ்சதுக்கு கிடைச்ச ஒரு அழகான பரிசு இது. அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான 4 விஷயங்கள் என்ன? 1, உண்மையான செல்வம்ங்கிறது நம்ம எண்ணமும் மனநிறைவு தான். 2, இன்னும் வேணும்னு ஓடுறத நிறுத்தினாதான் மனசு அமைதியா இருக்கும். 3, மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போதுதான் நம்மளோட உள்கருவூலம் நிரம்பும். 4வது ரொம்ப முக்கியமானது, சந்தோஷங்கிறது நம்ம தேடி போற விஷயம் இல்ல, மனநிறைவோடு இருந்தா அது தானா நம்ம கூடவே இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம இத பத்தி பேசிட்டோம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஆனா இது உங்களுக்கு. இந்த ஞான ஒளிய வச்சு உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த விலைமதிக்க முடியாத புதையல நீங்க எப்படி தட்டி எழுப்ப போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.